வணக்கம் அனுகிரகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்க. அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிரகமும் எத்தகைய ஒரு கர்மாவை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கு, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒரு மேன்மையான வாழ்க்கையாகவும் அல்லது ஒரு கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையாகவும் எப்படி நமக்கு வாழ்க்கையை உருவெடுக்குதுங்கிறது நம்ம ஜாதக பலனாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல கோச்சார அமைப்புகள் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தையும் கொடுக்கும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில மார்ச் மாசம் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள், எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மார்ச் மாசம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களை அடையும், அதனால நீங்க பெனிஃபிட் அடையலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 2025 ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லைனாலும் சனி மட்டும் மார்ச் 29ஆம் தேதி 10ஆம் இடத்துல கடந்த 2 வருஷமாக இருந்த சனி 11ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ 11ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி அருமையான ஒரு சனி. ஏன்னா 3, 6, 11 ராசிக்கு வரும் பொழுது சனி பகவான் வரும் பொழுது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் ஜாதகரை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழிவகுக்கிறார். அதுதான் பொதுவான ஒரு ஜோதிட பலன். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓய்வான தன்மைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு இசை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. குறிப்பாக செகண்ட் ஆஃப் இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் முதல்ல இருந்து மார்ச் 15 வரைக்கும் சூரியனே 10ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில் விஷயத்துல பயங்கரமான சில போக்கஸ், முன்னேற்றங்கள், அதிகமான உழைப்பு, கடுமையான முதலீடு, வேலை பலு அதிகம், அது மாதிரி போயிட்டு இருந்தது. அது இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு 4-5 நாள் சூரியனும் சனியும் சேரும் பொழுது உண்மையே கொஞ்சம் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அத்தகைய ஒரு 10ஆம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் மார்ச் 15க்கு மேல 11ஆம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல மாற்றம். உண்மையே லாபங்கள் பெறக்கூடியது போன்ற போன 1.5 வருஷமாக செய்த உழைப்புக்கு வேணுங்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸ், சில இன்சென்டிவ்ஸ், சில லாபங்கள், சில அறுவடைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார், ராகுவோட சேர்ந்திருக்கிறார். கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில டென்ஷனும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு மர்மத்தையும் ஒரு சஸ்பென்ஸையும் வச்சுதான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு இணை புரியாத ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் ஜாப் அது மாதிரி விஷயங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களோட இதை நீங்க அடைந்தாலும் அது அடையறக்குள்ள உங்களுடைய டார்கெட் அடையறக்குள்ள போதும்னு இறங்குற அளவுக்கு இருக்கும். மற்ற பிசினஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த டென்ஷன் விஷயங்களும் சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் எப்படி நடக்குங்கிறது தெரியலைங்கிற மாதிரி ஒரு மர்மத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகுவின் சேர்க்கை. அது கொடுக்குதுங்க. அப்புறம் புதனே பாத்தீங்கன்னா மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு அருமையான விஷயம். ஆக்சுவலா ஒரு பெஸ்ட் மந்த் ஃபார் ரிஷபராசி தான் சொல்லணும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன், அப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு கடந்த ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக செய்த உழைப்புக்கும் முதலீடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தக்க அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா செகண்ட் ஹாஃப் வருதுங்க. அதுல முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷனும் ப்ரெஷரும் இருக்கலாம். பட் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் நம்ம பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்து சனி இந்த மாசம் கடைசியில் வரும்பொழுது அடுத்த ஒரு 2 வருஷம் ஓய்வான தன்மையும் லாபங்கள் அனுபவிக்கக்கூடியதும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாசம் 2025 கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்ல விஷயங்கள். 7, 9, 5 பார்ப்பது, குழந்தை, வீட்டுல இருக்கக்கூடிய ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவரை குறிக்கக்கூடிய விஷயத்துல ஓரளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லாம போகக்கூடிய அமைப்பு. அப்பா 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அது மூலமாகவும் சில பெனிஃபிட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க. ஸோ குருவின் சஞ்சாரம் தவறில்லை, சனியின் மாற்றம் அற்புதம். அதே சமயத்துல ராகு 11ஆம் இடத்துல இருந்து லக்ன சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது. ராகு திசை நிறைய பேருக்கு நடக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பெனிஃபிட்,
நல்லா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட், நல்லா வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. என்னதான் 5ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் பெறுவதனால குழந்தைகள்னால சில நற்செய்திகள், குழந்தைகளுக்கு ஒரு சுப விஷயங்கள் நடத்தி காட்டுறது, அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்கள் இருக்கு. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் சனியின் 11ஆம் வீட்டு சஞ்சாரத்தினால அருமையான பலன்கள் இருக்குது. அதுக்கு வேணுங்கிற சில நல்ல பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்ததாக கொடுக்கக்கூடிய அந்த புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் எல்லாமே 11ஆம் இடத்துக்கு வந்து அதோட சனியும் சேருவது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ இது ஒரு பொற்காலம். இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு நீங்க பண்ண வர வேண்டிய லாபத்தை நல்லா எடுத்து அது மூலமா சில லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும், சில காரியங்கள் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா இல்லையா, எப்படி போயிட்டு இருக்கிறத பொறுத்து தான் முழுமையான பலன் கொடுக்க முடியும். ஆட்சி உச்சமா கிரகங்கள் இருக்குதா, ராஜோகாதிபதி திசை நடக்குதா, 6ஆம் வீட்டு 8வது திசை நடக்குதா, 6ஆம் வீட்டு அதிபதி திசைகள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். நான் சொல்ற உங்களுக்கு வந்து நல்ல தசாபுக்திகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன சாதகமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவும், ஒரு சுமாரான தசாபுக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோச்சார் அமைப்பு, மாத பலன்கள், மாத கிரகங்கள் பயிற்சி, ஆண்டு கிரக பயிற்சி எல்லாம் ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்க ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறது, எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க வச்சு நம்ம பண்ணும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்ப பிரசன்ட்ல எப்படி இருக்கு, எது மாதிரி டெசிஷன் எடுக்கலாம், எந்த நேரத்துல வந்து நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக இந்த வேத ஜோதிட முறையில, அது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம கண்டிப்பா துல்லியமா பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.